ஐசன் சார் பிரதர் நினைச்சிட்டீங்களா? தேங்க்ஸ். லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த ஃபுல்லா அலை அடிச்சுட்டு சுனாமி மாதிரி ஒரு தண்ணிலாம் அடிச்சுட்டு வரும். இது வந்து டூப்லாம் போடாம நானே பண்றேன்னு சொல்லி அவரு ஃபுல்லா பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசுல கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா, அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ண இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் தனியாக இங்கே நின்று என்னால் பேச முடியல. என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த பேச்சவே வரும். வாங்க தலைவா, டைரக்டர் வாங்க, எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு? வாங்க லிப்பின் வாங்க, எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க, ஹோல் டீமே வாங்க, ஃபுல் லிப்பின் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க. வாங்க பிரார்த்தனா கம். சீக்கிரம் வாங்கப்பா, எல்லாரும் ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. இதுதான் எங்களோட டீம். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் கும்ளியில் இருந்தோம். கும்ளியில் இருந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் இந்த படம் வந்து நல்ல மனசில் எடுத்தோம். எப்படியாவது இந்த படம் வந்து எல்லாரோட மனசில் போய் ரொம்ப நல்லபடியாக ஸோ தமிழ் மக்களோட மனசில் எல்லாரும் நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் ப்ராசஸில் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணோம். ஸோ இதில் ஒரு மெம்பர் கம்மியாக இருக்கார், முத்து. அவர் வந்து இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா காவடி எடுக்கணும்னு சொல்லி பினாங்க்கு போயிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் இங்கே மிஸ்ஸிங். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹோல் டீமை வந்து ஒன்றா இங்கே நின்று பார்க்கும்போது. நிறைய மெமரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னா இது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல உள்ளங்களோட ஒரு நல்ல மனசோட இந்த படத்தை நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த படம் இவ்வளோ நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம நிதேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர், எங்க ரைட்டர் இருக்கணும் எல்லாம் எல்லாரும் பல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. விஜய் இங்க இருக்காரு. ஹலோ அனுராஜ், ஹலோ 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 ஐயா வாங்க. இவர் தான் அவங்க வந்து பேப்பரா அனுப்பிச்சிட்டே இருப்பாரு. ஸோ நாங்கள் வந்து ஒரே லொக்கேஷன், அதாவது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சின்ன படம்னு. பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்லை. இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம். ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா, இந்த படம் வந்து மேக்ஸிமம் 1 hour 45 minutes 50 minutesக்குள்ளேயே முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ப்ரோ இது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ முதல் கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம குமிழி மக்கள் கிட்ட சொன்னோம். அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும், இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்றாங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே ஃபேமிலியாக இருந்திருக்கிறோம், படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்கு. ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 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 நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்கிறேன், ஐயா எனக்கு கோடி கோடி நன்றி, என் புள்ள குட்டிங்கள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இங்கே வந்து இளவர் சார் வந்திருக்காரு, இங்கே சார் தெரியல, ஐ திங்க் அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என் தம்பி ரம்யா சார் மிஸ் பண்ணுறோம். ஸோ 2 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்ணுறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்கே இருக்காரு, ஐயா வந்து இவர் தான். நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை. அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு, அதாவது உடம்புலாம் வலிக்கும், ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, இவங்க பாட்டுன்னு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க.
ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம், மனசு கஷ்டமா இருக்கும். பட் அதுல வந்து நீங்க லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபுல்லா அலை அடிச்சுட்டு ஒரு சுனாமி மாதிரி ஒரு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வரும். இது வந்து டூப்லாம் போட வேணாம், நானே பண்றேன்னு சொல்லி அவரு ஃபுல்லா பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசுல கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா, அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ணக்கூடாது? மை சன் சார் பிரதர் நினைச்சிட்டீங்களா? தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் நடிச்சிருக்காரு அவர். அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பாக நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் அந்த எனக்கு அந்த 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 அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அந்த அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான். ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா, ஜீவா வந்து அதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன். பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன். அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன். வா, அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து எங்கள் ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் வந்து அந்த டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் அவங்க குரூப்பில் சொல்லுவாங்க, வந்து இந்த படத்தினுடைய ரெசல்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்டி ஷர்ட் போடுற படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்க, நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது, அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது. அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும், முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதை ரீகாண்டி வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு. கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர், அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிருங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி.